நீர் வெளிப்படும். எங்களோடு கூட நீர் என்ன பேச விரும்புகிறீரோ பேசும். அடியேன் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்து அந்த தேவனுடைய வார்த்தையை பெறும் பொழுது ஒரு வார்த்தை தேவாவியானவர் இப்படியாய் வெளிப்பட்டார். அங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிற ஒரு நிருபத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிற ஒரு நிருபத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்போ தேவன் அங்கே ஆவியானவர் பவுலை கொண்டு தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை, ஒரு புத்தி சொல்றார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள என்னவா கிருபையில் பலப்படு. அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு புத்தி சொல்றாரு. என்ன ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார் பாத்தீங்கன்னா, அந்த 2 தீமோத்தேயு 2:1 ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்படு. பலப்படு வேற, பலப்படு வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா, பலப்படு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு பலகீனம், சரீரத்துல பலகீனம். ஏங்க சரீரத்துல பலகீனம் வருது? டக்கு சொல்லுங்க பாருங்க, நேரம் இல்ல, வேகமா போலாம். சரீரத்துல பலகீனம் வர்றதுக்கு ஒண்ணு சரியா சாப்பிடலன்னா, சத்துள்ள ஆகாரம் சாப்பிடலன்னா, நேரத்துக்கு தூங்கலன்னா, தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? சரீரம் கவலை அதிகமா இருந்ததுன்னா சொல்லுங்க, ஆமா, சரீரத்துல சொல்லலாம். அதே போல உள்ளான மனுஷனுக்குள்ள நமக்குள்ள ஒரு பலகீனம் வந்ததுன்னா, அன்பு தேவ பிள்ளைகள், அது வெளியில தெரியாது. முறிந்த ஆவியை யார் பார்க்கக்கூடும்? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. உன்னுடைய ஆத்மாவிலே ஒரு பலவீனம் எதனால வருதுன்னா, உன்னால செபிக்க முடியாததுனால, கர்த்தரை துதிக்க முடியாததுனால. அல்லேலூயா, ஆமென். அப்போ நீ செபமும் துதியும் உன் வாழ்க்கையில அதிகமா இருக்கும்னா, கிறிஸ்துக்குள்ள நீ பலப்பட்டு கொண்டே இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அதான் பிசாசுடைய பெரிய தந்திரமே, தேவ பிள்ளைங்க ஜெபம் பண்ணக்கூடாது. நல்லா புரிந்துக்குங்க. வேலை மேல போயிட்டு நான் இந்த வேலை செய்ய முடியாது, உடம்பு டயர்டா இருக்குது, அப்படி பார்த்துக்கலாமா சொல்லுங்க, என்ன பண்ணுவான்? கிடைச்சி வீட்டுக்கு அமைச்சிருவான். உண்மையா இல்லையா? முதலாளி என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு போயிட்டு வாப்பான்னுவான். அங்க போயிட்டு லீவுனா எடுத்துக்கோ, அவ்வளவுதான். லீவு தான் எடுத்துக்க முடியும், அன்னைக்கு சம்பளம் இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள அன்பு தேவ பிள்ளைகள, அவன் எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துக்குள்ள உங்களை ஆண்டவர் பலப்படுத்த சொல்றாரு. எப்படி பலப்படணும் என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆதலால் என் குமாரனே, என் குமாரத்திகளே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. எதுல பலப்படணும்? எத்தனையோ பலப்பட்டதுல எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நீ சத்தியத்துல பலப்படணும் இல்லையா? விசுவாசத்துல பலப்படணும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, கிருபையிலே பலப்படு. இங்க வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன கிடைத்தது? நீ கிருபையில பலப்படணும் தான் கர்த்தர் இன்னைக்கு ஆவியார் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அப்ப கிருபையில பலப்படணும்னா, அப்ப இந்த கிருபை என்ன? இந்த கிருபை நமக்கு வந்தா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது? இந்த கிருபையினால உண்டான ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் என்ன? இந்த கிருபையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த கிருபையை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? கிருபையை அநேகர் எப்படி எட்டி உதைக்கிறார்கள்? இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேரு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப இந்த கிருபையை கடவுள் எப்போ யாருக்கு எந்த சூழ்நிலையில கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நோவாவுக்கு கர்த்தர் இந்த கிருபையை கொடுக்கிறார். நோவாவுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நோவாவுக்கு இந்த கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு? எந்த சூழ்நிலையில கொடுக்கிறார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோவா வாழ்ந்த காலத்தில் தேவன் அந்த உலகத்தை அழிக்க எண்ணம் கொள்ளுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நோவா வாழ்ந்த காலத்துல தேவன் என்ன பண்றாரு? ஆமா, நோவா வாழ்ந்த அந்த ஜனனத்தின் காலத்தை அழிக்க முற்படுறாரு. ஏன் அழிக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு? சீக்கிரம் டக்குனு பதில் தேவை எனக்கு. எந்த அளவுக்கு நீங்க வேதத்துல வளர்றீங்க என்பதை தெரிஞ்சுக்காக தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம். மனுஷருடைய எண்ணங்கள் எல்லாம் பொல்லாதது என்று தேவன் கண்டு இல்லையா, அவங்க சிறுமதி கொண்டு எப்படிதான் இருக்கிறாங்களா? ஆமா. அப்போ இங்க தெளிவா சொல்றாரு,
அவங்களை படைச்சதே எனக்கு வசனமா இருக்குப்பான்னு சொல்லி தேவன் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றாராம்? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, அங்கே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் ஒரு கிருபை கொடுக்கிறார். நோவா கூட வாழ்ந்த எல்லா உயிரினங்களையும் கர்த்தர் அழிக்க நினைக்கிறாரு. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில அப்ப கிருபை எதுக்காக நம்ம ஆண்டவர் கொடுக்கிறாருங்க? அது அப்படியே யூகிச்சு சொல்லுங்க. நோவாவுக்கு எதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு? அவர் காலத்துல கீழ்ப்படுத்தின கிரியினால அல்ல, அவர் காலத்தில் வாழ்ந்த ஆமென் எல்லாரையும் கர்த்தர் அழிக்க நினைக்கும் பொழுது அவருடைய பொல்லாத துர்குணங்களும் பொல்லாத கிரியைகளும் பாவங்களும் பெருகினதுனால, மனுஷர்கள் தங்கள் வழிகளை பூமியிலே கெடுத்து கொண்டதுனால, அவருடைய அக்கிரமங்களும் பாவங்களும் பரலோகத்துக்கு எட்டினதுனால தேவன் அவர்களை என்ன பண்ணாரு? அழிக்க நினைத்தார். அழிக்க நினைக்கும் பொழுது இந்த மனுஷன், இந்த நோவா அழிந்து போக கூடாது அப்படின்னு அவர் கிருபையை அவன் மேல வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏன் நம்ம கிருபையில பலப்படணும்னா, இந்த நாம் பார்க்கிற இந்த உலகமும் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லிடாதீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த உலகமும் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயுல தெளிவா சொல்றாரு, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய வருகை நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய வருகை எத்தனை வருகை இருக்கு? நம்ம கிறிஸ்தவர்கள் தானே, வாய் திறந்து பேசுங்க, சொல்லுங்க. எத்தனை வருகை? பகிரங்க வருகை 2, ரகசிய வருகை 1. ரகசிய வருகையை மறைவா சொல்லி இருப்பார். பகிரங்க வருகையை 2 தரம் ஆணிதரமா சொல்லி இருப்பார். வருகை என்றாலே 2. ஆனால் ரகசிய வருகை என்பது ஆகாய மண்டலத்துல மட்டும் வந்து எக்காலம் தொனித்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை முதலாவதும் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிற நம்மளை 2வதும் மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அந்த வருகையை சைலண்டா தான் சொல்லி இருக்கிறாரு. ஆமென். பகிரங்க வருகை 2 வருகை. 1, இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் தாம் ஏற்றுக்கொண்டு பாவ விமோசனத்தை, பாவ பரிகாரியாகிய பலியாக தன்னையே கொடுத்து பாவ நிவர்த்தியை உண்டாக்குவதற்காக கடவுள் மனிதனாக இறங்கி வந்தது ஒரு வருகை. அல்லேலூயா. அதான் முதலாம் வருகை. அப்ப 2வது வருகை தம்மாலே, பிரைஸ் தி லார்ட், என்னவா? தம்மால பிரைஸ் தி லார்ட் மீட்கப்பட்ட ஜனங்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தம்மை நம்பி இருக்கிற ஜனங்களை ஆமென் அவருடைய சாயலாக ஆமென் அவர் என்ன பண்ண போறார்? கடைசி நாட்கள்ல ஆமென் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, இது ரகசிய வருகை இல்லையா? எடுத்துக்கொண்ட பிறகு இந்த பூமியில கர்த்தர் நியாய தீர்ப்பு என்கின்ற ஒரு நாளை வைத்திருக்கிறார். பீமா நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்புல தேவன் இந்த உலகத்தை நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்க இந்த உலகத்துக்கு வர போகிறார். அது பகிரங்க வருகை. அல்லேலூயா. அவரை குத்தினவர்களும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டது போல இந்த பூமியில அவர் நேரடியாக இந்த பூமியில இறங்கி வந்து அவன் அவருடைய 1000 காலம் ஆட்சியை கர்த்தர் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. சரி, இன்றைய செய்தி அதுவல்ல. இந்த கிருபையை ஆண்டவர் எதுக்கு தராருனாக்கா, இந்த உலகத்தை தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது, இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் அக்கிரமத்தோட பாவத்தோட தேவனுடைய கோபாக்கினிலே நாமும் அழிந்து விடாதபடிக்கு அவருடைய கிருபையை நம்ம என்ன பண்ணணுங்க? இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளணும். கிருபை எல்லாருக்கும் பொதுவா கொடுத்திருக்க. பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபையை காத்துக்கொள்ளணும். அப்படிதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது. அவர் வாழ்ந்த காலத்துல நோவாவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரா? அந்த 8 வாசியமா சீக்கிரம். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போதும். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆமென், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு வேலை பளு, குடும்ப கஷ்டம், அநேக பாடுகள், நெருக்கங்கள் நம்மள அவன் கிறிஸ்துவுக்குள்ள அவன் வேர் விடாதபடிக்கு, எழுதி பிரகாசிக்க கூடாதபடி நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் கடந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார்.
அல்லேலூயா. ஆமென். நோவா காலத்துல அன்பு தேவ பிள்ளைகளை எவ்வளவு கொடூரமான ஒரு காலம், உலகத்தை அப்ப இருந்த ஜெனரேஷனே கர்த்தர் அழிக்கிறார்னா எவ்வளவு கொடூரமான ஒரு காலம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட காலத்துல ஒரு மனுஷன் தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு மனிதன் இருந்தான். அதனால என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு மனசு தாங்க வேணும். அல்லேலூயா. தேவனோட உறவாட, தேவனோட சஞ்சரிக்க மனசுதான் வேணும். பிரைஸ் தி லார்ட். காலங்களையும் சூழ்நிலைகளையும் அவரே ஏற்படுத்தி கொடுப்பார். உனக்கு வாஞ்சை இருந்தா போதும். நான் ஜெபிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், துதிக்கணும், எனக்கு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவர் நன்றி செலுத்தணும்ன்ற வாஞ்சை உனக்கு இருந்தா போதும். சமயத்தையும் நேரத்தையும் காலத்தையும் அவரே உனக்கு உண்டாக்கி தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே ஆவிக்குரிய பலன் என்பது எல்லா விசுவாசிகளுக்கும் தேவனால் கிறிஸ்துவில் கொடுக்கப்பட்ட ஒரு வரமாகும். ஆமென். ஆவிக்குரிய பலன். இன்றைக்கு பேசுகிறது ஆவிக்குரிய பலனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சரீரத்துக்குரிய பலன், நீ நல்லா பூஸ்ட், ஹார்லிக்ஸ், நல்ல கேழ்வரகு, சத்துள்ள சிறுதானியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சரீரத்துல பலன் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆவிக்குரிய பலன் எப்படி நீங்க பலன் கொள்ள முடியும்? ஆவிக்குரிய இதுல நீங்க பலன் கொண்டா உலகத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க ஜெயிக்க முடியும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி. ஆகவே தான் ஆவிக்குரிய பலன் என்பது எல்லா விசுவாசிகளுக்கும் தேவனால் கிறிஸ்துவில் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். நாம் இந்த பலனை பயன்படுத்திக் கொள்ள என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். இந்த பலனை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், இந்த ஆவிக்குரிய பலனை, இந்த கிருபையின் பலனை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்ளணும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரி, எடுத்தவங்க வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். சீக்கிரமா எடுத்து வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இந்த பூமியில நமக்கு ஆசீர்வாதம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால எங்கயா? உன்னதத்துல. வேதம் அழகாய் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு. அப்ப எல்லாத்தையும் கர்த்தர் உனக்காக உன்னதத்திலே உண்டாக்கி வைத்து விட்டார். சகல ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களையும் சகல பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களையும் எல்லாவற்றையும் உனக்காக அவர் உன்னதங்களிலே உண்டாக்கி வைத்து விட்டார். நாம் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனக்கு உன்னதத்துல கர்த்தர் எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் சம்பாதிச்சு வச்சிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் எப்படி சொல்றாரு? 138 சங்கீதம் 8ல சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்து சிலுவையில ஐஸ்வர்யத்தை நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கல. ஏன்னா கிறிஸ்து அப்ப சிலுவையில மரிக்கல, அவர் தூர தரிசனத்தை தான் பார்த்தாரு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து சிலுவையில மரித்து ஆமென் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? கிருபையை சம்பாதித்து கொடுத்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் உங்க சத்தமா? என்ன நோய் கோழி மாதிரி கையை தட்டுறீங்க? கிருபையை ஆண்டவர் சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார் சிலுவையில. எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான காரியம் அன்பு தேவ பிள்ளைகளை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவிற்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாராம். அங்க ஆசீர்வதிச்சிட்டாருன்னா இங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீ விசுவாசத்தினால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான். அப்ப எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் எடுத்து வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். என்னவா? எதுல 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 பலப்படணுமா? சீக்கிரம் சொல்லுங்க. ஹலோ, இருக்கீங்களா? அவருடைய ஆவியினால நீங்க எதுல பலப்படணும்? மனுஷங்க சொல்லுங்க உள்ளான மனுஷி, மனுஷங்க சொல்லுங்க உள்ளான மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வெளி தோற்றத்துல நீங்கள் பார்க்கிற இந்த மனுஷன், இந்த மனுஷியை போல உங்களுக்குள்ள ஒரு மனுஷி, உங்களுக்குள்ள ஒரு மனுஷன் உங்களுக்கு உள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் ஆத்துமா. அல்லேலூயா. அப்போ அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிற எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்றாரு,
நீங்கள் அவருடைய ஆவியினாலே, யாருடைய ஆவியினால? அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷனில எப்படி பலப்படணுமா? வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆமென். அதுதான் ஆராதனை யாரும் தூங்காதீங்க, ஆராதனை பேந்த முழிக்காதீங்க, ஏதோ புதுமை நினைக்காதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே தான் என் தேவன் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க அனல் மூட்டி எழுப்புங்க. அனல் மூட்டி இங்க நீ எழுப்ப கத்துக்கிட்டீங்கன்னா தான் வீட்டுல போய் ஆவிக்குரிய தூக்கம் தூங்க மாட்டேன். வீட்டுல போனாலும் உன் பாடு நெருக்கம் வரும் பொழுது ஜெபிச்சா எல்லாத்தையும் ஜெயிக்கலான்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே தான் இங்க பவுல் சொல்றாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணுமா சொல்லிட்டு எபேசியர் 4:7 சொல்றாரு. எடுத்தவங்க வாசிங்க. ஈவின் அளவுக்கு தக்கதாக அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய இரக்கம். ஈவு என்றால் என்னது? கிஃப்ட். இலவசமா கொடுக்கிற ஈவு, இரக்கம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கடவுளுடைய இயேசுவினுடைய அந்த இரக்கத்திற்கு இல்லையா அங்க வேதம் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவர்களுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க யாருக்காவது கிருபை கொடுக்கலன்னு வசனம் இருக்கா? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட, முழுகி ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட, இயேசுவை விசுவாசிக்கிற, நம்பி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை அவரவருடைய அளவுக்கு தக்கதாய் கொடுத்திருக்கிறார். காங்க தட்டி கர்த்தர் மகிமை கொடுத்திருக்கிறார். உனக்குள்ளே கர்த்தர் நமது கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, எபேசியர் 4:24 சீக்கிரமா வாசிங்க. எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட. எதுக்கு இந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்தார்னா, இந்த கிருபையை வாங்கி வச்சுக்கிட்டு உலகத்துக்கு பின்னாடி ஓடுறதுக்காக இல்ல, வந்ததை பேசிட்டு விதி வந்தா சாவலான்றதுக்காக கிடையாது. அல்லேலூயா. ஹலோ, இருக்கீங்களா? எதுக்கு இந்த கிருபையை கொடுத்தாரா? கிருபையை வாங்கி வாயில வச்சுக்கிட்டு வாயில வந்ததெல்லாம் பேசுறதுக்கு கிடையாது. இந்த கிருபையை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே வாழ்ந்த பாரு ஒரு வாழ்க்கை, அந்த நடக்க உலகப்பூர்வமா அந்த நடக்கையை பின்பற்றி போறதுக்காக கிடையாது. அப்ப கிறிஸ்து இந்த கிருபையை எதற்காக கொடுத்திருக்கிறார்னா, மெய்யான, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை, புதிய மனுஷியை எப்ப தரிச்சுக்கிட்டோம்? வெரி குட். கரங்களை சட்டி கத்துற மகிமை புள்ள கட்ட சொல்றாங்கல்ல. நீங்கள் மறுமொழி இல்லையா, திருமொழிக்கு பெரும்பொழுது உங்கள் பாவங்கள் போக கழுவப்படுவதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து எதனால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீங்க? ஜலத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீங்க. அதுக்கு பிறகு எத்தனை ஞானஸ்நானம் பெறணும்? ஒரே ஞானஸ்நானம் தான் பெறணும். அந்த ஒரே ஞானஸ்நானம் என்பது கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக தண்ணீரிலே முழுகி எடுக்கணும். இரண்டாவது, அவருடைய கிருபையின் வரங்களை பெற்றுக்கொள்ள ஆவியினாலே எடுக்கப்படணும். இதுதான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது. ஆவியினாலும் ஜலத்தினால நீ பிறக்கலன்னா எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு நோ என்ட்ரி. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிறோம்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, ஜலத்தினால பிறந்துட்டா போதும், ஏதோ என்ன எதுவுமே தண்ணியில முக்குறன்றாங்க, அவ்வளவுதானே, முக்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் தண்ணியில முக்கிட்டு வந்து அதோட எப்படி இருக்கிறோம் தம்பி மைக்? பிரைஸ் தி லார்ட். அப்படியே என்ன பண்றோம்? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம். அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. ஹல்லேலூயா. இதை ஆட்டுபா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு பிள்ளைகளே, ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, காண்டே ஆமென், மெய்யான நீதியிலும் என்னவா? மெய்யான மெய்யான நீதியிலும். ஹல்லேலூயா. அப்ப இந்த வேதம் அழகா சொல்லுது பாருங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன், புதிய மனுஷி. அப்ப பாவங்கள் போவதற்காக அவன் கழுவப்படும்படிதான் நம் ஞானஸ்நானம் எடுத்தோம். அவன் கீழ்ப்படிதலுக்கு அடையாளமா.
அப்ப ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட பிறகு இன்னும் பாவம் இருக்குதுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து ஆமென் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு அவர் பிழைத்தது போல கிறிஸ்துவின் சிலுவையில நம்மை நாம் ஒப்பு கொடுத்தது உண்டானால் நாமும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பின்னிட்டு போகிறவர்கள் திரும்பவும் மறுபடியும் மறுபடியும் அதுல பிரவேசிப்பது எதுல? அல்லேலூயா. ஆமா, அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது கூடாத காரியம். அப்போ ஒரு தரம் நம்ம பரம ஈவை ருசி பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க? திரும்பி பார்க்க கூடாது, பின்னிட்டு போக கூடாது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதற்காக அழைத்தாரோ, எதற்காக அவர் கிருபையை நமக்கு கொடுத்தாரோ அதற்காக என் பயணத்தை நான் தொடர்ந்து ஓடுவதுதான் அவர் நம்மை அழைத்த அழைப்பு. அல்லேலூயா. பவுல் அததான் சொல்றார், நான் பந்தய சாலையில ஓடுகிறேன். பந்தய சாலை ஓடுற எல்லாரும் பந்தய பொருளை பெற்றிருப்பாங்களா? ஒருத்தன் தான் பந்தய பொருளை பெற முடியும். அப்ப நீங்க எப்படி ஓடணும்னா அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள். அல்லேலூயா. எனக்கு கிடைக்காது அவ்வளவுதான், எனக்கு கிடைக்காது அவ்வளவுதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு இல்ல, நான் அந்த பந்தய பொருளை பெற்றே ஆக வேண்டும் என்று ஓடுங்கள். முடிவிலே கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். அல்லேலூயா. ஜெயம் எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு மெய்யான நீதி. அப்போ ரெண்டு நீதி இருக்குது. நீதியில கூட ஆமா உலக நீதி ஒண்ணு இருக்குது இல்லையா? உலக மனுஷன் தீர்க்கிற ஒரு நீதி இருக்குது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற நீதி வேற. அது ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துல ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. அப்ப மெய்யான நீதி என்றாலே நாம் விசுவாசித்து வாழணும், விசுவாசித்து எதையும் பெற்றுக்கொள்ளணும். விசுவாசம் எல்லாமே ஆமா அல்லேலூயா ஏதோ நம்ம கிட்ட வரக்கூடாது. அப்ப விசுவாசத்தோட தான் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் மெய்யான நீதி. பரிசுத்தம் உங்களுக்கு தெரியும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் அவருக்கு ஏற்றபடி எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. அப்போ பரிசுத்தவான்களுடைய நீதியாகிய வெண் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு தருவாராம். எதை கொடுப்பாரு? நல்ல வெள்ள ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுப்பாரு. அப்படியா? நீதியாகிய வெண் வஸ்திரம். என்னது? பரிசுத்தவான்களுடைய நீதியாகிய வெண் வஸ்திரம். பரிசுத்தவான்களாக இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட நமக்காக, நம்முடைய விசுவாசத்துக்காக கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வெண் வஸ்திரத்தை வைத்திருக்கிறாராம். ஆமென். ஆகவேதான் இங்க வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். அவருடைய கிருபையில பலப்படுகிற நீ எதுல பலப்படணுமா? அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படணுமா? அப்ப அங்க எபேசியர் அதே 6ல 11ல இருந்து 13 சொல்லுது. சீக்கிரம் வாசிங்க. எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார்? 11 மட்டும் வாசிமா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த கிருபை கொடுத்தார்? இப்ப புரியுதா? எதுக்காக கொடுத்தார்? புரியுதுங்களா? நோவா காலத்துல ஒரு நோவாவுக்கு அந்த கிருபையை கொடுத்தாரு, அவன் குடும்பம் காக்கப்பட்டது. உங்களுக்கு எனக்கு ஏன் இந்த கிருபையை கொடுக்கிறாருன்னா நாமளும் நம்ம குடும்பங்களும் காக்கப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா இப்பொழுது இருக்கிற இந்த வானமும் இந்த பூமியும் இந்த உலகமும் கர்த்தருடைய வருகையில அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அவர் சீக்கிரமே வரப்போகிறார். இயேசு சீக்கிரமே வரப்போகிறார். ஆகவே நம்முடைய கிரியைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கிரியைகள் என்ன பண்ணணுங்க? மாற்றிக்கொள்ளணும். கிரியையினால ஒருவனும் நீதிமானாகவே முடியாது. கிருபையினால தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதுவும் விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்துக்கும் அந்த கிருபைக்கும் அடையாளமாகத்தான் கிரியைகளை நடப்பிக்கிறோம். அப்படின்னு சொல்றீங்களா? கிரியையினால வருகிற ஆமென் சொல்லுங்க. கிரியையினால வருகிறது அல்ல, கிருபையினால உண்டாகிற கிரியை.
புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்போ கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு. அது விசுவாசத்தினால் உண்டாகிற கிருபை. அந்த கிருபை விசுவாசத்தினால உண்டாகிறது. அது முழுற்றிலும் இலவசம். இப்ப இந்த விசுவாசமாகிய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு இந்த விசுவாசத்துக்கு அடையாளமாக இந்த பூமியில நம்ம என்ன பண்ணணும்? கிரியைகளை நடத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்றீங்களா? அதனால ஐயா கிரியை வேணான்ட்டாரு. யாக்கோபு சொல்லுது கிரிய வேணும்னது, ஐயா சொல்றாரு கிரிய வேணான்னு. அப்படி அல்ல. விசுவாசத்துக்கு ஆமென் அடையாளமாக தான் கிரியை என்ன பண்றோம்? நடப்பிக்கிறோம். ஆபிரகாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நியாயபரமான வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரா? அவரு விசுவாசத்துக்கு தகப்பனாய் விசுவாசத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து விசுவாசத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றாராம். நல்லா யோசிச்சு பாருங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, நியாயபரமான மோசே மூலமாய் உண்டானது. ஆமென். விசுவாசம் எங்க உண்டாயிருச்சு? ஆபிரகாமுக்குள்ளே வந்துருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, எது முந்தினது? அன்பு தேவ பிள்ளைகளை. அப்ப இங்க நம்முடைய கிரியைகளும் கூட விசுவாசத்தினால வரணுமே தவிர கிருபையினால வரணுமே தவிர நியாயபெருமானத்தினால அந்த கிரியைகள் வரக்கூடாது. நியாயபெருமானத்தினால நம்மள நீதிமான்களா காண்பிக்கணும்னு நினைக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே தான் அன்பு தேவ பிள்ளைகளை எங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதுல 12வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. எத்தனை பேர் புரியுதுங்க? ஏன் தேவன் தமது கிருபையை தமது இரக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, நமக்கு ஒரு போராட்டம், நமக்கு ஒரு யுத்த காலம் கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிறார். யுத்தத்திலே நாம் ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய் முடிவில் அவர் சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்மை புதிய மனிதனாக புதிய மனுஷியாக மாற்றி இருக்கிறார். பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வசனத்தின்படி புதிய ஆமென் ஆவியுடையவர்களாக ஆமென் புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல நாம் திருவசனமாக ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் அவருக்குள் வளர்களாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் வளர்க்கிறதுக்கு ஆசையா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இப்ப இந்த கிருபை ஏன் கொடுத்தாரு ஆண்டவர்? எதுக்காக இந்த கிருபையை கொடுக்கணும்? இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல துரைத்தனங்கள் இருக்கும், இந்த உலகத்துல அதிகாரங்கள் இருக்கும், இந்த உலகத்துல வான மனதுல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது. இந்த உலகத்துல உன்னாடி போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஆவிகள் உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, நீ பார்க்கிற மனுஷனோ நீ பார்க்கிற சக மனுஷியோ உனக்கு விரோதி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் தான் உனக்கு விரோதியா வருவான், ஒரு மனுஷி தான் உனக்கு விரோதியா வருவா. ஏதோ ஒரு மனிதர்கள் தான் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள். ஆனா நீ பார்க்கிற அவர்கள் அல்ல, அவருக்குள் ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அவர்களுக்குள் உனக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த அந்த காலத்தின் கிரியைகளுக்கு விரோதமாய் நீ யுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? மனுஷனை பார்த்து சி பிசாசு மாதிரி என்கிட்ட போராடி கிடக்குது அப்படி சொல்லாதீங்க. மனுஷனை யாரையும் பிசாசு மாதிரி, உண்மையிலே பிசாசு தான் உங்ககிட்ட போராடிங்குது. அது எங்க இருக்குதுன்னா அதிகாரங்களோட துரைத்தனங்களோட வான மனத பொல்லாதின் ஆவிகளின் சேனைகளோட கூட உங்களோட போராடிட்டு இருக்குது. எத்தனை பேர் அதுக்கு விரோதமா செயல்பட இன்னைக்கு இன்னும் எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதுக்கு விரோதமா செயல்பட இன்னைக்கு ஆயத்தமா ஆகுறீங்க? இனி நாங்க மனுஷன் கூட சண்டை போட மாட்டோம், மனுஷி கூட சண்டை போட மாட்டோம். நாங்கள் அந்த ஆவிகளுக்கு விரோதமா, இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமா நாங்க சண்டை போட போறோம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இப்ப கரங்களை தட்டுங்க. நீ மனுஷனோட சண்டை போடுறதுக்கு இருக்கிற பலனை போறோம். நம்மள சாதாரண அல்லேலூயா. ஒரு நேரத்துல அப்படி போய் நின்றோம்னா அலராதா சண்டை போறதுக்கு சொல்லியா தரணும்? அல்லேலூயா. அப்படிலாம் நான் உங்களை பார்த்து கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்களா சண்டை போடவே தெரியாத பிள்ளைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைங்களா, மண்ணுங்க
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அவருடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களோட போராடுவதற்காக அல்ல, மனிதர்களோட சண்டை போடுவதற்காக அல்ல, மனிதர்களோடு எதிர்த்து நின்று நம்முடைய காலத்தை நேரத்தை வீணடிப்பதற்காக அல்ல. நமக்கு விரோதமா ஒரு கூட்டம் நமக்கு விரோதமா போராடிட்டு இருக்குது. மறுபடியும் வாசிமா அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடும். பாருங்க, நமக்கு அவரும் கூட சேர்ந்துக்கிறாரு. நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறேன் பாஸ்டர். போராட்டமே இல்லைன்னா நீ ஊரோட ஒத்துவா இருந்து நிற்கிற, அங்க குளிர் காய்ச்சி நிற்கிறேன்னு அர்த்தம். நீ கிறிஸ்துவுக்காக வைராகியமா நிற்பனா, சாட்சியா நிற்பனா, கிறிஸ்துவுக்காக நான் அவருடைய அச்சாடையாளங்களை நான் பின்பற்றி போகிறது உண்மையானால் நிச்சயமா உனக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருந்தே தீரும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், எந்த மரத்துல அதிகமா கல்லடிப்பாங்க? கனி இருக்கிற மரத்துல தயா கல்லடிப்பாங்க. காயம் இல்ல, கனியம் இல்ல, ஒண்ணு இல்ல, மரத்துல கல்லி அவன் அடிப்பானா? சொல்லுங்க, பைத்தியமா? பிசாசுன்னா பைத்தியமா? யோசிச்சு பாருங்க, பிசாசு பைத்தியமா? சும்மாவே வந்து உங்கள்கிட்ட போராடிங்கிறதுக்கு. உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. நீ தேவனுடைய மகள், தேவனுடைய மகன், அவருடைய புது சிருஷ்டி. நீ புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டதுனால உன் கூட அவன் ஒரு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். எப்படி ஆகும் இந்த மகளை மறுபடியும் நான் எனக்குள்ள இழுத்துட்டு வந்துடணும், எப்படி ஆகும் இந்த மகனை நான் மறுபடியும் எனக்குள்ள இழுத்துட்டு வந்துடணும், இவங்க மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளே நான் இழுத்து கொண்டு போக வேண்டும் என்று உங்களோட அவன் போராடிட்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் போராடிட்டே இருப்பான். டெய்லி நீ ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு. காலை தோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. காரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஏன் காலை தோறும் அவர் கிருபையை கொடுக்கிறார்னா, இன்னைக்கு உனக்கு நியமிக்கப்பட்ட அந்த போராட்டத்துல நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் வெற்றி பெற ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறதுக்காக தான் கர்த்தர் எனக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயிக்கிறதுக்கு ஆயத்தமா? அன்பு பிள்ளைகளை, யாரு கூட ஜெயிக்க போறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க கூடவா? அக்கத்து வீட்டுக்காரங்க கூடவா? உங்க கூட மல்லு கட்டுறாங்களோ, குடும்பத்துல இருக்கிற சகோதரன் சகோதரி, அண்ணன் தம்பி அத்தை மாமன், அவங்க கூடவா? கிடையாது. அவங்க எல்லாம் உங்களுக்கு உறவுகள், அவங்க எல்லாம் பலவீனமானவர்கள். உங்களோட யுத்தம் பண்றது ஒரு பலமானவத்தை யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்களும் பலவான்களாய் மாற்றப்பட்டால் தான் அவனோடு எதிர்த்து நின்று உங்களால ஜெயிக்க முடியும். உங்களுக்கு ஒரு பலன் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பலன் நீ சாப்பிட்டு துண்டு தூங்கி எஞ்சிட்டு அந்த பலன் வராது. ஒரு ஆவிக்குரிய அவன் உள்ளான மனுஷன் பலன் கொள்ளணும்னா நீ ஜெபத்துல நிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சாஸ்திரங்களை படைத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பிவிட்டு அவர் தனித்து சென்று ஒரு மலையிலே அவர் ஜெபம் பண்ணினாராம் ராம் முழுவதும். ஆமென். ஏன் இயேசுவுக்கு, என் ஆண்டவருக்கு ஜெபம் தேவைப்பட்டது. அப்படி சொல்வதற்கா? அப்படி சொல்லலாம் இல்ல. அப்ப நமக்கு எவ்வளவு ஜெபம் தேவை? ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு ஜெபம் தேவை? அவர் தாங்க நம்ம ரோல் மாடலே இயேசுப்பா தாங்க. ஆமென். மனிதனால செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நமக்கு அவரு வகுத்துட்டு போகல, நம்மளால செய்ய முடிய காரியத்தை தான் நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளால செய்ய முடியறது காரியத்தை தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். அவருக்கு மனுஷன் தலை சாய்க்க கூட இடம் இல்ல. ஆமென். அவ்வளவு பிஸியா ஊழியம் செஞ்சாரு, அவ்வளவு வல்லமையா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனால் அவர் ஆமென் பகலெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு ராவெல்லாம் போய் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். இன்னைக்கு ஜெபம்னா பாவக்கா கசக்குற மாதிரி கசக்குது கிறிஸ்தவங்களுக்கு. சிஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? எஸ்கேப், அவ்வளவுதான். ஜெபமா? குளிர்ஜலம் வருது எனக்கு. அல்லேலூயா. நீ எங்க இருந்து பிசாசை ஜெயிக்கிறது? உடம்பு முடியலன்னா பாரு, எதனா பிரச்சனை பாரு, ஓ நான் அழுதுக்குன்னு. அல்லேலூயா. ஏன் அழுவுற? அப்போ நீ இப்பவே ஜெப வீராங்கனைகளா, ஜெப வீரர்களா மாற்றப்படணும். இப்பவே தேவ சமூகத்துல ஆமென் உங்களோட போராடி கொண்டிருக்கிற பிசாசின் கிரிகளை அழிக்கத்தான் மனுஷகுமாரன் பிறந்தாரு. அவர் அவருடைய கிரிகளை அழித்துட்டாரு. நீ செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான், அது தலையை அவர் நசுக்கிட்டாரு. இப்ப வாழை தான் விட்டு வச்சிருக்கிற. எது பேர் புரியுது?
தலையை அவர் நசுக்கிட்டாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? சிலுவையில தலையை அவர் நசுக்கிட்டாரு. வாளை தான் விட்டு வச்சிருக்கிறாரு. அந்த வாளை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டு இருக்குது. அந்த வாளத்தை வச்சுக்கிட்டு தான் நட்சத்திரங்கள் எல்லாம் இழுத்து கீழே தள்ள போகுதான். அப்படிப்பட்ட காரியங்களாம் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. பின்னொரு நாட்கள்ல சொல்லித்தர. அப்படிப்பட்ட அந்த வாளை தான் உங்களால என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. போய் தலையை நான் நசுக்குகிறேன். நீங்க நானும் நசுக்க வேண்டிய வேலையே இல்ல. ஆல்ரெடி சிலுவையில எங்க அப்பா அமேன் அதை நசுக்கிட்டார். கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நீ அமேன் வேதனை வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது நீ அழுது புலம்புவதை விட கர்த்தர் உன் கையில் கொடுத்திருக்கிற கிருபையை இன்னைக்கு நீ பயன்படுத்த ஆரம்பிச்சேன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? சோதனை உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. உனக்கு ஒரு சோதனை வரும், உனக்கு ஒரு வேதனையான வரும், உன்னோட போராடுகிற ஆவிகள் நிறைய இருக்குப்பா. அதுக்காக தான் என் கிருபையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். சோதனை வருவதற்கு முன்பாக விழிப்பா, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. விழிப்பாயிரு. ஜெபத்துல எப்படி இரு? விழிப்பாயிரு, விழிப்பாயிரு. கணவனுக்கும் மனைவிக்கும் தேவையில்லாத சண்டை வரும், குடும்பம் பிரிஞ்சு போற நிலைமைக்கு வரும். நிறைய குடும்பங்கள்ல தெரியாது. ஏன் வருது தெரியாது, எதனால வருது தெரியாது. ஏதோ ஒரு அக்காவோ ஏதோ ஒரு அண்ணனோ ஏதோ ஒண்ணு சில தேவையில்லாத காரியத்தை போடும், அடி தூக்கம் போடும். அந்த தூக்கத்தை பிடிச்சிட்டு வந்து இது மனசுல வச்சுக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது வீட்டுல தூக்கம் போட்டுன்னு இருக்கும். குடும்ப சமாதானம் போயிடும். அல்லேலூயா. பேசி தீர்த்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு வரும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ பேசாம இருந்தீங்கன்னா ஒரு காரியமும் முடிவுக்கு வராது. வாயை திறந்து பேசணும். பேசுறது எப்படி பேசணும்? கிருபையா பேசணும். அல்லேலூயா. வம்பா பேசக்கூடாது, அன்பா பேசணும். பேசுறதுல கூட வம்பா பேசக்கூடாது, அன்பா பேசணும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் நீங்க பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிக்கணும். அவர் ரொம்ப தந்திரசாலி. நல்லா புரிஞ்சுக்கோ. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த புதிய மனுஷனை, புதிய மனுஷிய செயலிழக்க பண்றது. ஆமென். மீண்டும் அந்த பாவச்சேற்றுக்குள்ள உலக பெருமாய் உன்னை இழுத்து கொண்டு வருவதுதான் அவனுடைய தந்திரம். பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று வசனம் சொல்லுது. அப்ப பிசாசுடைய தந்திரத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவனுடைய தந்திரம் என்ன? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதேன்ல அவனுடைய தந்திரம் என்ன? சர்வ மாதிரியே பேச வேண்டாம், சாதாரணமா கேஷுவலா பேசுங்க. எப்படி ஏமாத்துச்சு ஏவால? 3ஆம் அதிகாரம் எப்படி பேசுச்சு? பிசாசு ஆரம்பிச்ச ரகமே வேற. ஏவலை பார்த்து தேவன் இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் எல்லாம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ? அல்லேலூயா. அந்த அம்மாவை வரிஞ்சு கட்டினா அப்படியெல்லாம் சொல்லல. அந்த நடுவுல இருக்கிற கனியை தான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. இந்த அடையாளப்படுத்தி கொடுக்கறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிசாசு கூட பேசாதீங்க. பிசாசு கூட பேசுறதை நிறுத்துங்க. அல்லேலூயா. நம்ம ஊழியத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். பிசாசு இந்த ஆடை ஓடுறது, பேச வச்சு பார்க்கறது, அவர் பெருமைக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது. இது மண்ணு. அவர் அபிஷேகம் இருக்கிறதுனால தான் வேலை நடக்குது. அல்லேலூயா. அவர் கிருபை இருக்கிறதுனால தான் வேலை நடக்குது. மகிமை அவருக்கு தானே தவிர இந்த மண்ணுக்கு கிடையாது. இந்த கழுத மேல ஒருத்தர் இருக்கிறாரு, மேல இருக்கிற அவருக்கு தான் மகிமை. அதனால அதை பேச விடவோ ஆட விடவோ நம்ம அந்த காலத்துல இருந்தே விரும்புறது இல்லை. இயேசுவின் நாமத்தினால போனாரு போயிடும். சர்வன்ட். எது பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களோட ஆமென் போராடிட்டு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து என்ன பண்ணுங்க? கட்டளை கொடுங்க. மலையை பார்த்து கட்டளை கொடுக்க சொன்னார்ல, விலகி போனா போகும், நீ விசுவாசத்தை சொன்னால் ஆகும். உனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த கிருபை கொடுத்திருக்கிறார்னா, உங்களோட போராடி கொண்டிருக்கிற உன்னுடைய ஆசீர்வாதத்தின் வழிகளை அடைத்து வைத்திருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்கணும். அது உங்க கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, மத்தவங்க கையில இல்ல. அல்லேலூயா. எத்தனை பேருக்குங்க புரியுது? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமென். அங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு மோசே கடல் வரைக்கும் வந்துட்டு செங்கடல் வரைக்கும். பின்னாடி பார்வோன் பட, 2 பக்கமும் மலைகள், நடுவுல கடல், சமுத்திரம் அப்படியே பிரகவாதித்து கொண்டு இருக்குது. பின்னாடி பார்வோனுடைய சேனை நெருங்கிட்டு இருக்குது. அந்த இஸ்ரவேல் ஜனங்க மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. எங்களுக்கு எகிப்துல கல்லறை இல்லைனாப்பா, இங்க எங்களை சிவந்த வனாந்தரத்துக்கு எங்களை கொண்டு வந்த அப்படின்னு மோசேக்கு விரோதமா கலகம் பண்றாங்க. மோசே தேவன் கிட்ட போய் முறையிடுறாரு. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே என்றாரு. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும்? என்ன சொல்லி இருக்கணும்? நீ கவலைப்படாதப்பா, நான் இருக்கிறப்பா அப்படியே சொன்னாரு. ஆண்டவர் ஷார்ட்டா சொன்னாரு, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்கிட்ட முறையிடுறது என்னையா?
ஆமென். உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டு, அது வழியை திறக்கும். கண்களை தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கிறது. வார்த்தையாகிய தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். கிருபையாகிய தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். அவர் ஆவியானவராய் வார்த்தையாய் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தையை எடுத்து நீ பயன்படுத்த கத்துக்கணும். அதுக்குதான் அடிக்கடிக்கு செய்தி நேரத்தில் உங்களை கேள்வியா மீதி வசனத்தை நீங்க சொல்லுங்கன்றோம்னா, இங்க பிராக்டிஸ், இங்க அறையில ஆடலைன்னா அம்பலத்துல ஆட முடியாது. இங்க உனக்கு வசனம் பேச தெரியலன்னா வெளியில உன்னால வசனம் பேச முடியாது. உன் பிரச்சனையான சோதனையான நெருக்கமான நேரத்துல பிசாசை ஜெயிக்கணும்னா வார்த்தை உனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏசப்பா வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தார். அவன் வந்து சொல்றான், ஆண்டவரே இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆக்கும்படி உன்னால கூடுமே. நல்ல பசியா இருக்கிறீங்களே, கல்லுகள் அப்பங்களை வாங்கி சாப்பிடுங்கப்பான்னு சொல்றான். அல்லேலூயா. அப்படி நான் சொன்னாரு ஆண்டவரு. அல்லேலூயா. அன்புதவ பிள்ளைகளே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆல்ரெடி எழுதப்பட்டாச்சு. ஆல்ரெடி இந்த பரிசுத்த வேதாகமத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா ஜெயத்தின் ரகசியங்களையும் கர்த்தர் எழுதி வைத்து விட்டார். இதை நீ அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னோட போராடுகிற பிசாசை உன்னாலே ஜெயிக்க முடியும். உன் சரீரத்தை பலவீனப்படுத்துதா? வியாதி போராட்டமா? பலகீனமா? கடன் பிரச்சனையா? தரித்திரமா? என்ன போராட்டமா இருக்கட்டும், ஆமென், அதுக்கு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை வச்சு பிசாசை ஜெயிக்க கத்துக்குங்க. உங்களோட ஒரு யுத்தம் நடந்துட்டு, உங்களோட ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே தேவ பிள்ளைகள் தோத்து போக கூடாது. அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அதுல 13 வாசிமா சீக்கிரம். ஆகையால் தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன, எதை தரித்துக் கொள்ளணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது தான். சண்டைன்னா தொடக்கட்ட நான் அப்படி சொல்றேன், வேற எதையும் சொல்ல விரும்பல. ஆமென். இந்த சினிமா படம் தான் வல்கரான காட்சிங்க, கத்தி அப்படியே காட்டி 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 வாலிப பசங்க எல்லாம் கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டாங்க இல்லையா? இந்த கலாச்சாரம் எல்லாம் இந்த புதுசா வந்த நிறைய படங்களால தான். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நான் சொல்றேன், ஒரு தொடக்கட்ட, ஒரு கொம்பு, குச்சி இல்ல இந்த மாதிரி நாங்க சண்டை வந்தா இதை தான் பாஸ்டர் நாங்க எடுத்துப்போம். அப்படியா? ஒரு கிறிஸ்தவன் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களோட போராடுகிறவனை நீங்க ஜெயிக்கணும்னா அவன் சரீரத்தின்படி அவன் அல்ல, நீங்கள் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாசிமா, என்னென்ன சர்வாயுத வர்க்கம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? நல்லா புரிஞ்சுக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். ஆமென். சமுத்திரத்துல வார்த்தையாகிய கோலை நீட்டினால் சமுத்திரம் விலகினது. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. சரி, அப்போ இங்க முதல்ல எதை எடுக்கணும்? சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்தின் பாதரட்சை. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தரேன். யூதருடைய வழக்கம் ஒண்ணு இருந்தது, தெரியுமா உங்களுக்கு? அதாவது பிறருடைய சொந்தமான உடைமையை இப்போ ஒண்ணு வச்சுக்கீங்களேன், இதுதான் ஒரு முறை பொண்ணு, இந்த முறை பொண்ணை கட்டிக்கிறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க. இந்த முறை பொண்ணை கட்டிக்கிறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. இது 2 பேரும் தகுதியானவங்க, கட்டிக்கிறதுக்கு முறை உள்ளவங்க. இப்ப இந்த 2 பேர்ல அந்த பொண்ணை 2 பேரும் கட்டிக்க முடியாது, யாரோ ஒருத்தர் தான் கட்டிக்க முடியும். அப்ப யார் கட்டிக்கிறதுனா 2 பேருக்குள்ள என்ன பண்ணுவாங்க? பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. எப்ப நீ கட்டிக்கிறியா, நான் விலகிக்கிறேன். அப்படி சரி அப்படின்னுட்டா அதுக்கு அவங்க ஒரு முறை வச்சிருந்தாங்க. இது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நீங்க ரூத்து போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரூத்துல சொல்லப்பட்டு இருக்கும், போவாஸ் தன்னுடைய உறவின் முறையான இந்த ரூத்துடைய உறவின் முறையான உணவை என்னை விட இன்னொருத்தன் நெருங்கிய ஒருத்தவன் இருக்கிறான். பொழுது விடியும் பொழுது அவன் நான் பார்த்து பேசி அவன்கிட்ட நான் உத்தரவு வாங்கிட்டு அதுக்கு பிறகு அவன் வேண்டானா அவனை நான் திருமணம் பண்ணிக்கிற மகளேன்னு அனுப்பிடுவேன். மறுநாள் காலையில் போயிட்டு உட்காந்துப்பார். ஊர் பெரிய மனுஷெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு உட்காந்துப்பார். அந்த உறவின் முறை வருவான். எப்பா இந்த மாதிரி நம்ம நகோமி வந்திருக்கிறா,
அவளுடைய வயல் நிலங்கள் கொஞ்சம் அவளுடைய ஆஸ்திகளா இருக்கு. உடன் முறையில நீ தான் ரொம்ப நெருங்கியவன், 2வது தான் நான் வரேன், அதனால அவளுக்குரியதெல்லாம் நீ வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறேன். சொத்து வருதுன்னதும் வாங்கிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கூட சேர்த்து அவ மோவாபிய ஸ்திரிய கூட்டின்னு வந்திருக்கிறா ரூத்த. அதனால அவளுக்கு பிள்ளை செல்வம் இல்லை, நம்ம சகோதரனுடைய பிள்ளை செல்வம் அத்து போனதுனால அவளையும் சேர்த்து திருமணம் பண்ணிக்கணும். அது எனக்கு வேணாம், பிரைஸ் சொல்லாது, எனக்கு வேணாண்டிடுவான். ஊர் மக்கள் எதிர்க்க. அப்ப இவர் சொல்ல போவாசு வேணாவா, அப்போ நானே அவளை திருமணம் செய்து கொள்ளலாமா? உனக்கு எதாவது ஆட்சேபணம் இல்லையா? இல்ல, எனக்கு ஆட்சேபணம் இல்லை. அப்பதான் ஒண்ணு பண்ணு, உன் பாதரட்சையை கழற்றி கொடு. பாதரட்சைய செருப்ப கழட்டி கொடு. அந்த செருப்பை கழட்டி இவர் மாட்டிக்கிட்டு வரணும். இதுதான் அந்த முறை, யூதர்களுடைய வழக்கம். புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த பாதரட்சை இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு எபேசியர்ல? ஆயத்தம் என்னும் பாதரட்சை. கர்த்தர் வரப்போகிறார், அவருடைய வருகையிலே ஆண்டவருக்காய் நீ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கும். எத்தனை கண்களை தேடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஹல்லேலூயா. மணவாளனை எதிர்கொண்டு அழைக்க மணவாட்டி சபை ஆயத்தமா இருக்கணும். ஹலோ, இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களான்னு கேட்டேன். கர்த்தர் வருகையில நான் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வருகையில எதிர்கொண்டு போவதற்கு 10 கன்னிகைகளிலே 5 கன்னிகைகளை போல எப்பொழுதும் என் விளக்கிலே எண்ணெய் குறையாதபடி நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னுடைய எண்ணெய் அபிஷேகம், ஆவியானவருடைய அபிஷேகம் குறையாதபடி என்னை காத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அதுக்குதான் யார் ஜெபம் வேணும்ன்ற? உன் அபிஷேகம் கொண்டு போயிடக்கூடாது, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மங்கி எறியக்கூடாது. கர்த்தருடைய வருகையில நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் குறையாம இருந்தாதான் உன்னால அவருடைய வருகையில எதிர்கொண்டு போக முடியும். காரு தரேன், பங்களா தரேன், அரிசி பருப்பு தரேன்னு சொல்லி கிறிஸ்து நம்மளை கூப்பிடல. யாரை கூப்பிட்டாரு? அப்படி ஆவியானவரே, ஹல்லேலூயா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து நம்மை அழைத்தார். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? அழியாத வாழ்வை தருவேன் என்றுதான் என் இயேசு என்னை அழைத்தார். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, இந்த உலகம் கொடுக்காத தெய்வீக சமாதானத்தை எனக்கு கொடுத்து அழியாத வாழ்வை கொடுப்பேன் என்று அவர் எனக்கு வாக்கு பண்ணி அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த பூமியில நம் ஓட்டம் முடிந்தாலும் அங்கே பரலோகத்தில் அவரோடு கூட நம்முடைய ஓட்டத்தை தொடர செய்யும்படியாக அழியாத ஒரு வாழ்வை, மேன்மையான ஒரு வாழ்வை இந்த பூமியில நாம் வாழும் பொழுது அதற்கேற்ற அவன் ஆயத்தமாய் வாழக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். சொல்றீங்க? ஹல்லேலூயா. எனக்கு கசப்பு. ஆமென். எதுக்கு? ஜெபம் பண்றது கசப்பு, வேதம் வாசிக்கிறது கசப்பு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஏதோ கடமைக்கு வந்து உட்கார்ந்துட்டு போகக்கூடிய கிறிஸ்தவர்களாய் நம்ம இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. சபை உங்க கொடுக்கிற காணிக்க தசமகத்துக்காக இந்த சபை நடக்கப்படல. அதற்கும் மேலாக உன்னுடைய ஆத்மா அழிந்து விடக்கூடாது, உன் ஆத்மா வீணாய் போய்விடக் கூடாது. அவர் வருகையிலே அது மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அவருடைய மந்தையை அவருடைய ஊழியர்களிடத்தில் கொடுத்து மேய்க்கும்படி கொடுத்து. அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு பூமிக்குரிய ஆரோக்கியம், சுக பலன் எல்லாம் வேணும் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திய நீதியை தேடுங்க, அப்ப இது எல்லாம் கூட உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்றீங்களா? முதலாவது நீ தேட வேண்டியதை தேடுங்க, கொடுக்க வேண்டியவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துங்க. இந்த பூமியில உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, ஆகவே தான் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறாரு. ஆமென், பிரைஸ் சொல்லார். ஆமென். உங்களுக்கு தேவன் ஏன் இந்த கிருபையை கொடுத்தார்? ஏன் கிருபையில நீங்க பலப்படணும்னா, ஏன் ஆண்டவருடைய இரக்கத்துல நீங்க பலப்படணும்னா, அந்த இரக்கம், அந்த கிருபை உன்னை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது, சத்ருவனை மேற்கொள்ளாதபடிக்கு. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆமென், 2 கொரிந்தியர் 12:9 சீக்கிரம் வாசிங்க. அதற்காக பவுலுக்கு பாருங்க 3 முறை ஜெபம் பண்றாரு. பவுல் எத்தனை முறை ஜெபம் பண்றாரு? 3 முறை ஜெபம் பண்றாரு. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே, இந்த பதவியை என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி
என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமும் மேன்மையும் அடைகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் பலவீனமா இருக்கிறீங்களா? ஐயா எப்ப பாரு இந்த காலை இழுத்து பிடிச்சிக்குதுயா, முதுகு பலவீனமா இருக்குதுயா, இந்த கண்ணு பார்வை கொஞ்சம் பலவீனமா இருக்குதுயா. நீ உழைச்சிட்டு வந்து இந்த பலகீனம்னா அது வேற விஷயம். கர்த்தருக்காக நான் முட்டில நின்னையா, போய் ஒரு நாளெல்லாம் உழைச்சிட்டு வந்து அதோட நான் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே முட்டில நின்று ஜெபம் பண்ணையா, இந்த நரம்பு இழுத்துக்கிட்டியான்னு சொல்றதுதான் நீதி. அல்லேலூயா. உன்னுடைய பலகீனம் எதனால உண்டாகுது என்பதும் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நம்முடைய குடும்பத்துக்காக நமக்காக ஓடி உழைக்கிறதுனால உண்டாகிற பலகீனம் அது வேற பலகீனம். ஆனால் தேவனுக்காக படுகிற பாடு, தேவனுக்கு நிமித்தம் வருகிற பலகீனம் இது வேற. அல்லேலூயா. ஆமென். என் சபைக்காக நான் ஜெபிச்சையா, என் தேசத்துக்காக நான் ஜெபிச்சையா, அழிந்து கொண்டிருக்கிற 1 கோடி ஆத்துமாக்களுக்காக நான் அழுது புலம்பி ஜெபிச்சையா. அதனால எனக்கு தலைவலியா, கழுத்து வலியா, இடுப்பு வலியா, முட்டி வலியா சொல்லு. கர்த்தர் உன் பலவீனத்தில் அவர் பலனை பூரணமாய் விளங்க செய்வார். எத்தனை பேர் புரியுதுங்க? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது நம்ம கஷ்டப்படுறோம்னா ஆமென், அவர் நிமித்தம் அந்த கஷ்டம் வந்துதா, என் கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த கஷ்டம் வந்துதாங்கிறது முக்கியம். பிரைஸ் தி லார்ட். உழைச்சி பலகீனம் வந்து நான் கர்த்தர் பார்த்துப்பாரு, அது பலகீனத்தை சுகப்படுத்திடுவாரு. ஆனால் கர்த்தர் நிமித்தம் வருகிற ஒரு பாடு, கர்த்தர் நிமித்தம் வருகிற ஒரு பலகீனம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவருக்காக அவருடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நான் பயன்படுத்துவதற்காக என் சரீரம் கொஞ்சம் பலகீனமா இருக்குன்னா அவரே நமக்கு பலியானவர். அவருடைய பலவீனத்துல, நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலனை பூர்ணமா விலக செய்வார். கர்த்தர் அதுதான் சொல்றாரு. ஆமென். அங்க பவுல் சொல்றாரு, ஆமென், என் கிருபை உனக்கு போதும் ஆண்டவர் சொல்லிட்டாரா. என்ன போதும்? அப்ப பலவீனமா இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, அவர் கிருபை எனக்கு போதும், அவர் கிருபை எனக்கு போதும், அந்த கிருபை என்னை காப்பாற்றும், கிருபை என்னை கைவிடாது. அல்லேலூயா. அங்க 2 Corinthians 12:10 வாசிங்க. அந்தபடி நான் இருக்கும்போதே கிறிஸ்துவை நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. என்ன பண்றாரா? பிரியப்படுகிறாரா கிறிஸ்துவின் நிமித்தம். அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு ஒரு பாடு, ஒரு பலகீனம் வருதுன்னாக்கா நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடு, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற வேதனை, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம், கிறிஸ்துவுடைய நாமத்து நிமித்தம் வருகிற அப்படிப்பட்ட பாடுகளுக்கு நம்ம சுதந்திரவாளிகளாய் மாறினோம்னா சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பம் இருக்கும், அதுல ஏதோ ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள ஜெபம் நடத்தணும்னு ஆசையா இருக்கும். போய் ஜெபம் நடத்தும் பொழுது வீட்டுல இருக்க மத்தவங்க அப்படியே எழுப்புவாங்க. ஜெபம் பண்ணா என்ன ஆகும்? மைக்கு கொஞ்சம் ஆன் பண்ணுப்பா. ஆமென். ஆட்டு. ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? பிசாசம் பிடிக்குமா? அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? நான் ஜெபம் பண்ணேன், என் சமாதானமே போச்சு அப்படியே சொல்ல முடியும்? கிடையாதுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடு அது. அப்படி ஒரு பாடு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல இருக்கணும்னா நீங்களும் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படி கிருபையும் அளவில்லாமல் இன்னும் 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 பூரணமாய் கொடுத்துட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அதுதான் பவுல் அங்க சொல்றாரு. இதை சொல்லிட்டு பவுல் என்ன கொஞ்சம் சொல்றாரு, அவன் 2 Peter 3:18 நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் பலப்படுங்கள். 3வது எதுல பலப்படணுமா? ஆமென் சொல்லுங்க. 3வது எதுல பலப்படணுமா? நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில நீங்க பலப்படுறீங்க. அது கூடவே சேர்த்து அவரை அறிகிற அறிவிலும். அல்லேலூயா. இயேசுவை இன்னும் நீ அறிந்து கொள்ளணும், அப்படி மகத்துவங்களை அறிந்து கொள்ளணும், அப்படி நாமத்தின் மகத்துவம், நாமத்தின் வல்லமையை நீ அறிந்து கொள்ளணும். இயேசு என்று சொன்னாலே அந்த சராசரங்களும் பயப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவருக்கு இயேசு என்று பெயரிடு, அவர் தமது ஜனங்களின் பாவத்தை போக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? 2 பேர் இருக்கிறீங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே ஆமென் கிருபையிலும் ஆமென் கிறிஸ்து இயேசுவுடைய ஆமென் அந்த ஆமென் பிரைஸ் லார்ட் என்ன பண்ணணுமா? அப்படி அறிகிற அறிவிலும் பலப்பட வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகள். ஆகவே தான் ஆமென் கிருபை நம் கிருபையில் ஆமென் கிருபையிலும் ஆமென் மற்றும் கிருபை நமக்கு போதிப்பதிலும் ஆமென் நம்ம என்ன பண்ணணுமா? வளர வேண்டும். கிருபை நமக்கு போதிக்குது, கிருபை நம்மளை பாதுகாக்குது, கிருபை நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறது, கிருபை நம்மை வாழ வைக்கிறது, கிருபை நமக்காக பரிந்து பேசுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கிருபை குறித்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமென். நாள் கணக்கா மணிக்கணக்கா கிருபை குறித்து பேச முடியும். ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திற்குள்ள ஆமென் சரியாய் ஆமென் அந்த கிருபை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே ஆமென் அந்த கிருபையில நம்ம என்ன பண்ணணுமா? ஆமென் வளர வேணும்னா கிருபை நமக்கு போதிக்கிறது, அந்த போதனையில நம்ம என்ன பண்ணணுமா? வளர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அங்கே வேதம் இன்னும் அழகாய் சொல்லுகிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி. கரங்களை தட்டி மாட்டீங்களே? உனக்கு எனக்கு மட்டும் அல்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக, ஒவ்வொரு மனுஷனுக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காக, ஒவ்வொரு மனுஷிக்காக தேவன் தமது கிருபையின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது தேவ கிருபையினாலே பிரசன்னமாகி இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இயேசுவை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் இந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த கிருபை என்ன செய்யுதுன்னாக்கா ஆமென் பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, தீத்து அந்த 2ல 12 வாசிங்க. தொடர்ந்து அதை தான் வாசிக்க போறோம். அப்படியே வச்சுக்கோங்க. சீக்கிரம் 12 வாசிங்க. நாம் அவபக்தியையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் ஆண்டவர் அவருடைய கிருபையின் வல்லமையில நம்மளை பலப்படுத்த சொல்றாருன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவுல பலப்படுத்த சொல்றாருன்னா, ஆமென் எதுக்காக அந்த கிருபை கொடுக்கப்பட்டதுன்னா, நாம் அவபக்தியையும் இந்த உலகத்துக்குரிய சரீரத்திற்குரிய மண்ணாகி இந்த சரீரத்திற்குரிய லௌகிக இச்சைகளையும் வெறுத்து. எதை வெறுக்கணுங்க? அல்ல எதை வெறுக்கணும்? எதை வெறுக்கணும்? அது தைரியமா சொல்லுங்க. எதை வெறுக்கணும்? நீ எதுல அடிமைப்பட்டு கிடக்கிறாயோ அல்லது எதிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாயோ, மீண்டும் எதுல நீ மீண்டும் அடிமைப்பட்டு கிடக்கிறாயோ, அந்த அடிமை தன்ன பாவத்திலிருந்து நுகத்திலிருந்து நீ விடுதலை பண்ணப்பட வேண்டும். கர்ணை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆமென். லௌகிக இச்சைகளையும் வெறுத்து அவபக்தியையும். அவபக்தி. அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல சபைக்கு வருவாங்க, ஆமென் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல சபைக்கு வருவாங்க, பக்தியா இருப்பாங்க. ஜெபம் பண்ணது நடக்கலன்னா சபைக்கு போன ஆண்டவரை நம்பி தான் இருந்தேன், நல்லா ஜெபம் பண்ண, எவ்வளவு காணிக்க குத்திருப்பேன் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்ககிட்ட காணிக்க கேட்கலையே. கேட்டாரா? யார் கேட்டா காணிக்க கொடுன்னு? பைபிள்ல எங்கன்னா எனக்கு ஆலயம் கட்டுன்னு கேட்டாரா? சாலமோன் என்ன சொன்னாரு? எனக்கு ஆலயம் கட்டுன்னு நான் தாவீது உங்ககிட்ட கேட்டேனா? அப்படிதானே கேட்கிறாரு தாவீது கிட்ட. நான் எனக்கு ஆலயம் கட்டுன்னு அவங்ககிட்ட கேட்டேன், எனக்கு காணி கொடுன்னு நான் அவனை கேட்டேன். அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீ கட்டும் ஆலயம் எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் கேட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனவன். அவ்வளவு பெரிய தேவனவன். இருந்தாலும் வாஞ்சியை நான் நிறைவேற்றும்படி நீ கட்டுற ஆலயத்துக்குள்ள என் மகிமையை நான் இறங்கி வர பண்ணுவேன். நீ கட்டுகிற ஆலயத்துக்குள்ள நான் இறங்கி வருவேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆலயத்தை கட்ட ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் உங்களுக்குள்ள உலாவி உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறேன். நீங்களே ஆலயம் என்று கத்த சொன்னாரு. இன்னைக்கு ஆலயத்தை நீ எப்படி கட்டிக்கிட்டு இருக்கிற? உன் சரீரமாகிய ஆலயத்தை தேவன் தங்கி இருக்கிற வீடாகிய இந்த சரீரத்தை தேவனுக்குரிய ஆலயமாய் எத்தனை பேர் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? கட்டுறவங்க மாத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நம்மை பகைவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. அதான் சொல்ல இருக்குது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இது பிதாவினாலே உண்டாகல. எது உண்டாகல சொல்லுங்க?
கண்களின் இச்சை. ஒரே ஷார்ட்டா பாவம் சொல்லக்கூடாது, விவரிச்சு அங்க சொல்லப்பட்டிருக்கு. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மூணாவது மாம்சத்தின் இச்சை, விபச்சாரம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கண்ணுல நீ இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சாச்சு. ஒரு ஸ்திரிய ஒரு பெண்ண ஆபாசமா பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சாச்சு. சொன்னதா இல்லையா? கண்கள். அப்ப ஏவாள் எங்க விழுந்தா? அதுல 10வது வசனம் சொல்லுது, அது அவங்க 3:10 சொல்லுது. அதுல 8ல இருந்து வாசிச்சுன்னு வந்தீங்கன்னா தெரியும். அவள் முதலாவது பார்த்தாள் அந்த பழத்தை. ஏன்னா பிசாசு அப்படி பேசுச்சு, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே தேவர்களை போல இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. அது என்ன காட்டுச்சு? ஆசை. தேவர்களை போல இருப்பீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும். என்ன பண்ணுமா? அப்ப அது வரைக்கும் அவங்களுக்கு கண்ணு இல்லையோ? மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு சரீரபரமான பாவ கண்கள் அங்கே திறக்கப்பட்டது. கிறிஸ்து சிலுவையிலே மீண்டும் சரீரபரமான கண்களில் இருக்கிற எல்லா அசுத்தங்கள் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம் மனக்கண்களை திறந்து இருதயம் கொழுந்து விட்டு எரிய செய்து கிறிஸ்துக்குள் நற்கந்தமாய் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். கரங்களை அதிகாரத்தை மகிமைப்படுத்துகிறேன். பிசாசோட உங்களுக்கு யுத்தம் இருக்கு. சாத்தா உங்களோட போராடிக்கிட்டு இருப்பா. பிசாசுடைய தந்திரம் எப்படி ஆகிலும் உங்களை மாயமாலமா ஏமாத்தி வஞ்சித்து கிறிஸ்துவை விட்டு உங்களை தூரப்படுத்தணும், சபை விட்டு தூரப்படுத்தணும், கிறிஸ்து விட்டு தூரப்படுத்தணும், உபதேசத்தை சத்தியத்தை விட்டு உங்களை தூரப்படுத்தணும். அல்லேலூயா. இதை செய், தப்பு இல்ல. இதை செஞ்சுனா தப்பு இல்ல. எப்பதான் நீ தேவர்களை போல இருப்ப, உன் கண்கள் திறக்கப்படும், தேவர்களை போல இருப்ப. இந்த அம்மா பார்த்துச்சு. ஆமா, அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். வாசி முதல்ல 8 வாசி. ஆதியாகமம் 3:8 டக்குன்னு வாசி. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. வாசி, டக்குன்னு வாசி. அப்ப 8:8 அது 3 வசனம் வாசிமா. இருவருடைய கண்களும் 6ல இருந்து வாசிமா. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமோ, புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு. பார்த்தாலா இல்லையா? இப்போ எப்படி பார்த்தாலா? அந்த விருட்சம் இச்சிக்கப்படத்தக்கது இல்ல. முன்னாடி சொல்ற பாருங்க, பார்வைக்கு இன்பம். ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது, சரீரத்து என்னவாமா இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு அதை பறித்து அவள் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். புரிஞ்சுச்சுங்களா? பாவம் 3 விதத்துல மனுஷனுக்குள்ள வரும். 1 கண் வழியா வரும், 2வது பெருமைக்காக வரும், 3வது இச்சை, மாம்ச இச்சையினால வரும். 3 காரியங்களையும் நீங்க சரீரத்துல அழிக்கும்படி தான் கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. இந்த கிருபைய தேவதூதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கீங்க. தேவதூதனும் பாவம் செஞ்சான், தேவதூதனும் பாவம் செஞ்சான். பெருமையில பாவம் செஞ்சான். நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக ஏறுவேன், நான் தேவனை போல இருப்பேன் என்று சொல்லி அவன் உயர ஏறும் பொழுது கர்த்தர் அவனை எச்சரித்தும் அவன் கேளாமல் ஏறும் பொழுது, மிகாவேல் தூதனை கொண்டு சொல்லியும் அவன் மேல ஏறி வரும் பொழுது, அவர் கபிரியேல் தூதனை சொல்லியும் கேட்காத பொழுது மிகாவேல் தூதனை கொண்டு அவனை வெட்டி வீழ்த்தினார். ஏசாயா 14 பொறுமையா வீட்டுல போய் படிச்சு பாருங்க. பிசாசு எப்படி வந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு இந்த கிறிஸ்தவங்களுக்கு வேற வேலையே இல்ல. பேய்ன்றாங்க, பிசாசுன்றாங்க, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை பத்தி பிரசங்கம் பண்ண இந்த மேடை அல்ல. அதை பத்தி பிரசங்கம் பண்ண நான் அழைக்கப்படல. அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அவனை நீங்க ஜெயிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க ஆவியானவர் ஒரு உபதேசத்தை கொடுத்தா நீ நல்லா வாழணும்னு நீ வெளியில போனதும் இந்த உலகத்துல ஒரு உபதேசம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த உபதேசத்துக்கு செவிய மறைக்கணும். அல்லேலூயா. அந்த உபதேசத்துக்கு நீ விலகணும். அததான் ஆவியாளர் இன்னைக்கு உணர்த்துறாரு. அன்பு தேவ பிள்ளைகள,
அல்லேலூயா. ஆமென். விழுந்து போன கெட்டு போன அந்த தூதன் லூசிபர் தான் பிசாசாய் மாறி போனான். அவனோடு கூட இருந்த கோடான கோடி தூதர்கள் தான் ஆமென் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி இந்த ஆகாய மண்டலத்திலே அவைகள் வெட்டி வீழ்த்தும் பொழுது அவன் கூட இருந்த தூதர்கள் தான் இந்த ஆகாய மண்டலத்திலே அவைகள் சுற்றி கொண்டு இருக்கிறது உன் தலைக்கு மேல. ஆமென் சொல்லிடாத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் உங்க கூட போராடிட்டு இருக்குது. அப்படின்னு ஏன் போராடுது தெரியுமா? அதையும் சொல்லி கொடுத்துறேன், நேரம் இல்ல, அதையும் சொல்லி கொடுத்துறேன். ஏன் தெரியுமா உங்ககிட்ட போராடுது? உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்கும்போது ஏன் மனுஷங்க கிட்ட வந்து போராடுது? அவன் நீ என்ன மதம், என்ன இனம், என்ன மொழி, அதெல்லாம் அதுக்கு தேவையில்லை. நீ மனித இனம். ஏன் மனிதனை தொட்டோட போராடிட்டு இருக்குது? ஏன் கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை கொடுக்கணும்? அதுக்கு ஒரு பொறாமை, அதுக்கு ஒரு எரிச்சல். ஏன்னாக்கா நானும் தப்பு பண்ணேன், இந்த மனுஷர்களும் தப்பு பண்ணாங்க, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யல, இல்ல மனுஷங்களுக்கு உதவி செய்யறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன தெரியுமா? அவன் தான் வடதுருவத்துல ஆராதனை கூட்டத்துல கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தி கொண்டிருந்த கேருபாய் இருந்தவன். அவன் பிசாசாய் மாறி போகாத வரைக்கும், எசேக்கியேல் 38ல சொல்லப்பட்டிருக்கு, அவன் பிசாசாய் மாறி போகாத வரைக்கும் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணப்படவில்லையா. அவன் நடக்கும் பொழுது ரத்தின கற்களும் கோமேத கற்களும் வைடூரியங்களும் அந்த கற்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கர்த்தர் அந்த இசையினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தானாம். அவ்வளவு அவன் பிரகாசம், அவ்வளவு மகத்துவமாய், அவ்வளவு சொல்லிக்கக்கூடிய இருக்கக்கூடியவன். ஒரு பெருமை, ஒரே ஒரு பெருமை. ஆண்டவர் எனக்கும் இவ்வளவு கோடி ஜனங்களை கொடுத்திருக்கிறாரு, நானும் என்ன பண்ண போறேன், ஆண்டவருக்கு மேல போய் என் சிங்காசனத்தை போட்டு உட்கார போறேன் அப்படின்னு சொல்லி பெருமையா ஏறி போனான். கர்த்தர் அடிச்சு அங்கிருந்து வீழ்த்தினார். அவன் ஒளியை பிடுங்கினார். அவன் இருள் அடைந்து போனான். சோத்ரா. அல்லேலூயா. அவனதான் பாதாளத்துல அந்தகார சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறாரு. அவன் கூட ஒரு கூட்டத்தின் தூதர்கள் ஏறி போனாங்க தெரியுமா? அவனுடைய சர்வெண்ட்டுங்க. அதுங்க தான் இந்த ஆகாய மண்டல பிரபுக்கள். ஆகாய மண்டலத்துல என்னவா? ஆகாய மண்டலத்துல என்ன இருக்குது சொல்லுங்களேன். ஏமா எபேசியர் 6ல என்னமா சொல்லப்பட்டிருக்கு? பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகாய மண்டலத்துல அவன் வானதூதர்கள் சொல்லியிருக்கு. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரஜபத்தின் அந்தகாரத்தில் லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் அங்க அந்தகாரத்தில் பிசாசு, ஆவியின் கூட்டம். அதுதான் இன்னைக்கு தேவ பிள்ளையே உன் சமாதானத்துக்கு விரோதமா, உன் குடும்பத்தினுடைய ஒற்றுமை ஐக்கியத்துக்கு விரோதமா, தேசத்தினுடைய சமாதானத்துக்கு விரோதமா அதுதான் கலகம் பண்ணி அதுதான் போராடிட்டு இருக்குது. கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில இருக்கிற மனுஷனுக்கு விரோதமா சண்டை போடாதீங்க. உன் தலைக்கு மேல ஆகாய மண்டலத்துல ஒரு கூட்டம் ஆகாய பிரபுக்கள் சுத்திட்டு இருக்குதுங்க. அந்த பிசாசு கூட்டத்துக்கு விரோதமா நீ ஜெபிக்கிற ஒரு மகனா மாறணும். இன்னும் திருத்தமா சொல்றேன், தானியேல் ஜெபம் பண்ணா தன் ஜனங்களுக்காக ஜெபம் முதல் நாளே கேட்கப்பட்டிருச்சு. அங்க வந்து சொல்றான் கபிரியேல் தூதர் வந்து சொல்றாரு, கபிரியேல் தூதரே, தானியேலே நீ ஜெபிக்க ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாளே பதில் வந்து விட்டது. அல்லேலூயா. ஜெபித்த முதல் நாளே பதில் வந்து விட்டது. ஆனா நான் வர வழியில இந்த ஆகாய மண்டலத்துல இந்த பொல்லாத சேனைகள் கூட்டங்கள், பிசாசு கூட்டம் என்னை தடை செய்து விட்டதை, கீழே இறங்கி வராதபடி 21 நாள் யுத்தம் நடந்தது. 21 நாள் என்னை கீழே இறங்கி வராதபடி தடை செய்து கொண்டிருந்தது. மிகாவேல் தூதன் வந்து அவைகளோட யுத்தம் செய்து என்னை உன்னிடத்தில் அனுப்பி வைத்தான். 21 நாள் ஆனது. அல்லேலூயா. ஏன் இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் இந்த வேணா படிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏன் இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மாத்திரம் உனக்கு ஆகாய மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு, போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ சமாதானமா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, விருத்தி அடையக்கூடாது அப்படின்னு ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுக்காக தான் கர்த்தர் உனக்கு கிருபை கொடுத்தாரு. இந்த கிருபையை நீ பலப்பட ஆரம்பிச்சீனா இங்க நீ தொடர்ந்து பதில் கிடைக்கிற வரைக்கும் தானியேல் போல 21 நாள் ஜெபிக்கிற ஒரு ஆவியுடைய மகனா நீ மாறினேனா உன் தடைகள் உடைக்கப்பட்டு போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபிக்கிறதுக்கு வெட்கப்படாத, ஜெபிக்கிறதுக்கு கூச்சப்படாத. அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, கவலையே படாத. பரிசுத்தவான்கள் ஆண்கள் எல்லா இடங்களிலும் நம்முடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா.
அன்பு தேவ பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறுங்க. அவன் ஜெப ஐக்கியம் ஜெப கூடுங்கன்னா ஓடி வந்து உட்காருங்க. வீட்டுல உட்காந்துட்டு என்ன சாதிக்க போகிறோம், என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் இல்ல. உன் குடும்ப பிரச்சனைக்கு, உனக்கு இருக்கிற சோதனை, உனக்கு இருக்கிற போராட்டத்துக்கு அவன் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாருன்னா அது பேர் தான் கிருபை. உனக்கு ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருன்னா அதான் கிருபை. அந்த கிருபையை நீ பயன்படுத்திக்கோ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் நம்பி இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அது 12 மறுபடியும் வாசிமா. நாம் அபபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியுள்ளவர்களும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணே. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எப்படி ஜீவனம் பண்ண, எப்படி வாழ இந்த உலகத்துல? எதுக்கு உனக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் எதுக்கு இந்த இரக்கத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, தெளிந்த புத்தி இருக்கணும். என்ன புத்தி இருக்கணும்? யார் வந்து குழப்பினாலும், கிறிஸ்து இங்க இருக்கிறார், கிறிஸ்து அங்க இருக்கிறார், இங்க வா அந்த கூட்டம் நடக்குது, அங்க வா இந்த கூட்டம் நடக்குது, நீ முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணினா நீ இருக்கிற இடத்துல இயேசு இறங்கி வருவார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையாலும் ஒழிந்து போகும். ஆமென். அன்பு ஒரு நாள் ஒழியாது. கிறிஸ்துவிடத்துல நீ அன்பு, பூரண அன்பு, பயத்தை புறமேட்டல்லும். உண்மையான அன்பு, பூரணமான அன்பு ஆண்டவர் மேல நீ வச்சது உண்மைன்னா உனக்கு பயமே இருக்காதுயா. எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். மரண பயமும் இருக்காது, மனுஷ பயமும் இருக்காது. கர்த்தர் உனக்கு ஆதரவா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நீ எதுக்காக காத்திருக்கணுமா? எதுக்காக காத்திருக்கணுமா? நான் தெளிவா கேட்கிறேன். எதுக்கு காத்திருக்கணும்? ஆண்டவருடைய பிரசன்னமாகுதலை. என் ஆண்டவர் எப்ப வர போகிறார்? என் இயேசு எப்ப வர போகிறார்? ஆமென். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பாடிக்கிட்டே பிரசங்கம் பண்ணா ரொம்ப நேரம் போயிருந்தா நான் பாட்டே பாடுறதில்லை செய்தி நேரத்துல. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை அவருடைய பொன்முகத்தை பார்க்க ஆசையா எத்தனை பேர் இருக்கு? ஏசப்பாவுடைய பொன்முகத்தை நான் பார்க்கணும். எங்க மரித்து அடக்கப்பட்டபட்டில கர்த்தருடைய வருகையில உயிரோட மறுரூபமாகி அப்புறம் போய் அவர் பொன்முகத்தை பார்க்கிறது. ஆமென். அது அப்புறங்க உயிரோடு இருக்கும்போது இந்த சரீரத்துல இந்த ஆவியில இந்த சரீரத்தின் மூலமாக என் தேவனை தரிசிக்க, என் தேவனை பொன்முகத்தை பார்க்க எத்தனை பேர் வழியா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பொன்முகத்தை தரிசிக்கணும்னா நீ ஜெபத்துல இருக்கணும். மறுரூப மலையிலே இயேசு ஜெபிக்கப்பட்டது, அவர் முகம் மாறினது. ஆமென். எலியா ஒரு பக்கம், மோசே ஒரு பக்கம் ஆமென் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை ஆமென் ஜெபிக்கிற அனுபவம் உள்ள அப்போஸ்தலர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம். ஆண்டவரே பார்த்தாங்களா? பார்க்கலையா? அப்ப ஜெபம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா ஆமென், எதிராத்தையும் கர்த்தர் காண்பிப்பாரு. கர்த்தருடைய பொன்முகத்தையும் உனக்கு காண்பிப்பாரு. ஒரு மகிமை மேல இருக்கும். மலை விட்டு இறங்கி வரும்போது மோசேயின் முகத்தை பார்ப்பதற்கு ஜனங்கள் பயந்தார்கள். மரண பயம் அவர்களை பிடித்தது. நீ ஜெபிக்கிற மகளா, ஜெபிக்கிற மகனா, நீ கர்த்தருக்குள் பயன்படுவேன்னாக்கா உன் முகத்தை பார்க்கும் பொழுது உனக்கு விரோதமா போராடுகிற பிசாசு பயப்பட ஆரம்பிக்கும். ஐயோ, இந்த மகன் ஜெபிக்கிறவன், இந்த மகன் ஜெபிக்கிறவன், ஆண்டவருடைய கிருபையை இந்த பிள்ளைங்க விருதமா பயன்படுத்தல. ஆண்டவருடைய கிருபையை இந்த பிள்ளைங்க பயன்படுத்துகிற பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க விரோதமா நான் போக மாட்டேன்பான்னு சொல்லி பயப்படும், நட்டுங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், ஆகவே ஆமென். தீத்து 2:14 சொல்லுகிறது, அவன் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளையும் செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதான் தேவ கிருபை.
முடிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிருபை 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 ஒரு நாள் சொல்லிட்டு வந்தோமே, அவர் நம்மை சகல எல்லா கிரமத்தில் இருந்தும் என்ன பண்ணாராம் சொல்லுங்க, மீட்டு கொண்டு. அப்போ எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டாயோ, எப்பொழுது ஆண்டவருக்குள் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்தை பெற்று தேவனுடைய ஜனமாய் தேவனுடைய பிள்ளையாய் நீ மாறினாயோ, எப்பொழுது அவரை விசுவாசித்து வர ஆரம்பிச்சாயோ, அப்பவே உனக்காக உனக்காக உன்னுடைய எல்லா கர்ம பாவங்கள், ஜென்ம பாவங்கள், சுபாவ பாவங்கள், எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சுமந்து கொண்டார். கரங்களை தட்ட மாட்டீங்களோ? அவர் சுமந்து கொண்டார். இனி நீ சுமக்க தேவையில்லை. அல்லேலூயா. சொல்றாரு, தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். என்னன்னா அவருடைய சொந்த ஜனங்கள். நீங்க யாருங்க? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை அன்றி ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம், இயேசுவே 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 எனக்கெல்லாம், இயேசுவே. அல்லேலூயா. சொந்தம்னு சொல்லிக்க எல்லாம் இருந்து மக்க மனசால் இருந்து நாதி இல்லாம ஒரு வேலை இருக்கிறியா? அல்லேலூயா. நம்ம நாங்க இருக்கிறோங்க, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் உங்களை மறந்து போயிட்டாங்களா? உங்களை விசாரிக்க வரலையா? உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க வர்ற அப்பா இருக்கிற, உனக்கு சொந்தம் சொல்லிக்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. உன் கண்ணீரை துடைக்க, உன் கவலையை நீக்க, உன் போராட்டத்தில் உனக்கு உதவி ஒத்தாசை செய்ய அவர் கிருபை, அவருடைய இரக்கத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை காலங்களை தண்ணி காத்திர மகிழ்ப்படுத்துறீங்க? அல்லேலூயா. அந்த தேவ ஜனங்களே, ஆகவேதான் அவர் சொல்றாரு, அங்கே நற்கிரியைகளை பக்தி வைராகியங்களையும் நம்மை சுத்திகரிக்கும்படி, என்னவா நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த பூமியில நீங்க என்ன செயல் செய்யணும், என்ன கிரியை செய்யணும் சொல்லுங்க. இப்பதானே சொன்ன, நல்ல செயல், நற்கிரியை. என்ன செய்யணுங்க? பொல்லாத கிரியை இருக்கக்கூடாது, பொல்லாத கிரியை இருக்கக்கூடாது, அவபக்தி இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது, கண்களின் இச்சை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. ஒரு வீட்டு வாசல கட்டினா கூட பெருமை அதுல இருக்கக்கூடாது. ஒரு காரு பங்களா வாங்கினா கூட அதுல பெருமை இருக்கக்கூடாது. ஒரு நகை நட்டு எடுத்தீங்கன்னா கூட பெருமை அதுல இருக்கக்கூடாது. வாங்கும் பொழுதே இது எனக்கு ஆபத்துல உதவும்னு நினைச்சு நகை வாங்கினீங்கன்னா அது உடனே படிக்க போயிடும் மார்வாடி கடைக்கு. அதனால கர்த்தர் எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்காத எதுவும் எனக்கு வேணாம், கர்த்தர் கொடுக்கிறது எனக்கு வந்தா போதும். எல்லாம் விசுவாசத்துல வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார் 2 Corinthians 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பிதாவாகிய தேவன் நமக்காக அவரை பாவமாக்கி நம்மை மீட்டுக் கொண்டு நமக்கு அந்த கிருபை கொடுத்தாராம். ஆகவேதான் கலாத்தியர் 6:2 சொல்கிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிடலாமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, நான் அல்ல, அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அவருக்காக பிழைத்திருக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காகத்தான் நான் உசுர வச்சிருக்கிறேன், என் வீட்டுக்காரக்காகத்தான் என் உசுர வச்சுக்கிறேன், என் மனைவிக்காகத்தான் என் உசுர வச்சிருக்கிறேன். யாருக்காக யாரும் உசுர வச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்லை. உங்க கடமையை செய்யுங்க, அது அன்பா செய்யுங்க. உங்க கடமையை செய்யுங்க, அது அன்பா செய்யுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு உசுர கொடுத்த தேவன் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல. அவருக்கு நற்கந்தமாய், அவருக்கு சாட்சியாய் இந்த பூமியில் அவர் திருமுகத்தை நீங்கள் தரிசிக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் வாழ்ந்து காட்டும்படியாய், நல்ல கிரியைகள், நற்கிரியையுடையவர்களாய், தான தர்மம் செய்யக்கூடியவர்களாய், இரக்க சுபாவம் உடையவர்களாக, பக்தி வைராகியம் உடையவர்களாக கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆகவே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்,
எப்போ நீ ஞானஸ்நானத்தை எடுத்தியோ, அப்போ எப்போ நீ பாவ அறிக்கை செய்து அவைகளை விட்டு விட்டியோ, அப்பவே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்ட. சிலுவையில் அறையப்பட்ட நாம் திரும்பவும் பழைய சுபாவங்களை, பழைய பார்வைகளை, பழைய பேச்சுக்களை, பழைய எண்ணங்களை, பழைய பாவ பழக்க வழக்கங்களை செய்ய நாம் அவைகளுக்கு அடிமை அல்ல. கிறிஸ்து எல்லாவற்றும் நம்மை விடுதலையாக்கி விட்டார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு நான் பிழைத்திருக்கிறேன். நான் ஏன் பிழைச்சிருக்கிறேன் தெரியுமா? இப்ப நான் ஏன் வாழறேன் தெரியுமா? அது என் குடும்பத்துக்காக அல்ல, எனக்காக அல்ல. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதை என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப நான் பிழைச்சிருக்கிறது எதனால தெரியுமா? மருந்து மாத்திரம் இல்ல, பெரிய பெரிய காரியம் இல்ல. அல்லேலூயா. என் மேல ஒருத்தர் அன்பு வச்சு நான் மறிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் மறித்தாரு. மறிச்சுட்டு எனக்கு ஒரு இணக்கத்தை, எனக்கு ஒரு கிருபையை கொடுத்தாரு. அந்த கிருபையை பிடிச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த கிருபை மேல நான் வச்ச விசுவாசம், அந்த கிருபை மேல நான் வச்ச பக்தி வைராகியம், அந்த கிருபை எனக்காக தான் மறித்தது. அந்த கிருபை எனக்காக தான் அந்த ஜீவனை கொடுத்தது. நான் நம்பினேன், கெட்டு போகல. ஆகவே தான் இன்னைக்கு நம் பாவங்களுக்கு சற்று நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்துல நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினாலே சுகமானார். என் பாவத்தெல்லாம் அவர் சுமந்துட்டாரு. எல்லாத்தையும் அவர் ஆணிகளை அடிச்சுட்டாரு. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அதற்காக தான் கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் நான் நல்ல நகந்தமும் புது சிருஷ்டியும். அல்லேலூயா. உள்ளான மனுஷியில் பலப்படும்படியாய் கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னாக்கா இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை செய்தேன். இந்த உலகத்தில் வருகிற பாடு, இந்த உலகத்தில் வருகிற துன்பம், உலகத்தில் வருகிற பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டு ஜெயிப்பதற்கு எனக்கு அந்த கிருபை வழங்கப்பட்டது. அந்த கிருபையை நான் விருதாவாக்கினேன். ஜெபிக்கலாம். அன்பு தேவனே, என் ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவானவரே, ஆமாண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவருடைய ஐஸ்வரியத்தினாலே அவர் ஐஸ்வரியவானாய் இருந்து அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வரியவான்களபடி அவர் தரித்திரரானாரே. அவருடைய கிருபையை அறிஞ்சிருக்கிறீங்கன்னா, அவர் கிருபையை அறிந்திருந்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் உள்ள தேவன், பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று சொன்ன தேவன், பூமி மகன் நிறைவும் என்னுடையது என்று சொன்ன தேவன், ஐஸ்வர்யம் உள்ள என் தேவன் இந்த பூமியில தரித்திர கோலத்தை எடுத்துக்கொண்டது எதற்காக? நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களை மாறுவதற்காக. இன்றைக்கு எல்லாம் மாற்றப்பட போகிறது. அவர் கிருபையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் மாற்றப்பட போகிறது. உன் பலவீனம் மாறும், உன் வியாதி மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் தரித்திரம் மாறும். அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர், ஆனால் அவர் தரித்திரமாய் இந்த பூமிக்கு வந்தது நீ ஐஸ்வர்யமாய் மாறுவதற்காக. இயேசுவே, உன் வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசத்தை அர்ப்பணிக்கிறோம். கிருபை என் ஜனங்களுக்கு, என் திருச்சபைக்கு, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது. அதனால் பாவத்தில் நான் வாசம் பண்ணலாமோ? கூடாதே. நாங்கள் இனி பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். கிருபைக்கு நாங்கள் அடிமை. இயேசு எங்களை ஆட்கொண்ட அபிஷேகத்தை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் சகல பரிசுத்தவான்கள் நம் அனைவரோடும் அவர் கிருபையும் அன்பும் என்றென்றும் நம்மோடு வாசம் செய்வதாக. ஆமென்.